Journey to the West, Episode 1, The Monkey. ஆரம்பத்தில் வானமும் இல்லை, பூமியும் இல்லை, ஒளியும் இல்லை, உயிரும் இல்லை. முழு பிரபஞ்சமும் ஒரு முடிவில்லா இருளில் மூழ்கியிருந்தது. அந்த குழப்பமான இருளை ஒரு பேரரசன் போல உடைத்தெறிந்தான் பான்கு. அவன் தன் மகத்தான கோடாரியால் வானத்தையும் பூமியையும் பிரித்தான். ஒளி மேலே எழுந்தது, இருள் கீழே விழுந்தது, மலைகள் உருவானது, கடல்கள் கொந்தளித்தது, நட்சத்திரங்கள் பிறந்தது. காலம் கடந்தது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நகர்ந்தது. கிழக்கு கடலின் நடுவில் அழகும் அதிசயமும் கலந்த மலர் பழமலை உருவானது. அந்த மலையின் உச்சியில் ஒரு தெய்வீக கல் இருந்தது. சூரியனின் சக்தியையும் நிலவின் ஒளியையும் வானத்தின் உயிரையும் பூமியின் ஆற்றலையும் அந்த கல் 1000 ஆண்டுகள் உறிஞ்சிக் கொண்டது. ஒரு நாள் பூம் அந்த கல் வெடித்தது. அதன் உள்ளிருந்து ஒரு சிறிய குரங்கு பிறந்தது. ஆனால் அது சாதாரண குரங்கு அல்ல. அவனின் கண்கள் தங்க நெருப்பைப் போல பிரகாசித்தது. அந்த ஒளிக்கதிர்கள் நேராக விண்ணுலகத்தை அடைந்தது. விண்ணுலகத்தில் ஜேட் பேரரசர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். வானத்தை துளைத்து வந்த அந்த ஒளி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த சக்தி யாருடையது என்று ஜேட் பேரரசர் கேட்டார். தேவர்கள் பூமியை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் கண்டது ஒரு சிறிய குரங்கு. அந்த குரங்கு மலைகளில் ஓடியது, மரங்களில் தாவியது, பழங்களை திருடியது, மற்ற குரங்குகளுடன் சிரித்தது. அவன் பயத்தை அறியாதவன். ஒரு நாள் அவன் மற்றும் மற்ற குரங்குகள் ஒரு பிரம்மாண்டமான அருவியை கண்டனர். இந்த நீரின் பின்னால் என்ன இருக்கிறது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். அப்போது அந்த கல் குரங்கு முன் வந்தது. நான் சென்று பார்க்கிறேன். அவன் தன் கண்களை மூடினான், முழங்கால்களை மடக்கியான். ஒரே தாவலில் அருவிக்குள் பாய்ந்தான். அருவியின் பின்னால் ஒரு மறைந்த உலகம் இருந்தது. கிறிஸ்டல் குகைகள், கல் அரண்மனைகள், ஒளிரும் ஏரிகள். இது சாதாரண இடமல்ல. நீர்த்திரை குகை. மற்ற குரங்குகள் அவனை அரசனாக ஏற்றுக்கொண்டனர். அந்த நாளிலிருந்து அவன் அழகிய குரங்கு மன்னன் ஆனான். ஆனால் பல வருடங்கள் கழித்து ஒரு இரவு நிலவை பார்த்துக் கொண்டிருந்த குரங்கு மன்னன் திடீரென சோகமடைந்தான். ஒரு நாள் நாமெல்லாம் இறந்து விடுவோமே என்று அவன் யோசித்தான். அப்போது ஒரு குரங்கு சொன்னது, இறப்பை வெல்லும் சக்தி முனிவர்களிடம் உள்ளது. அந்த வார்த்தை அவனின் விதியை மாற்றியது. அடுத்த நாள் குரங்கு மன்னன் தன் நண்பர்களை விட்டு பிரிந்தான். ஒரு சிறிய படகில் அவன் முடிவில்லா கடலை நோக்கி பயணம் தொடங்கினான். அவன் இன்னும் அறியவில்லை, ஒரு நாள் அவன் வானத்தையே சவால் செய்யப் போகிறான். தேவர்களை நடுங்க வைக்கப் போகிறான். உலகமே பயந்து பேசும் பெயராக மாறப் போகிறான். அவன்தான் சுன் வூகோங். அந்த புதிய நாட்டில் வூகோங் பல இடங்களை தேடினான். ஆனால் அவன் தேடிய அமரத்துவத்தின் ரகசியம் எங்கும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் சாஃப்ட் ஃப்ளூட் மியூசிக், அடர்ந்த மூங்கில் காட்டின் நடுவில் ஒரு இனிமையான பாடல் அவன் காதில் விழுந்தது. அந்த பாடலை பின்தொடர்ந்து சென்ற வூகோங் ஒரு மரவெட்டியை கண்டான். அவன் சாதாரண மனிதன் போல இருந்தாலும் அவனின் வார்த்தைகளில் ஒரு அமைதி இருந்தது. வுட் சாப்பிங் சவுண்ட். வூகோங் கேட்டான், அமரர்கள் எங்கே இருக்கிறார்கள்? மரவெட்டி மெதுவாக சிரித்தான். மிஸ்டிக்கல் டோன். இந்த மலைகளின் மேல் ஒரு மகா முனிவர் வாழ்கிறார். அவரின் பெயர் சுபோதி. வுக்கோங் உடனடியாக அமலையை ஏறத் தொடங்கினான். அப்போது கதவு திறந்தது. சபோதி வாசன் வுக்கோங் என்று அழைத்தார். இந்த வீடியோ பிடிச்சா லைக்,
ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த மாதிரி ஸ்டோரீஸ்க்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.